குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் அப்படின்னா செப்டம்பர் 17, 2025 ஓகேங்களா, புதன்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 தொடங்கி தொடர்ந்து போயிட்டுருக்கு. இதில் விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இதில் மொத்தம் 24 தேர்வுகளும் 2400க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வியூ பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபர் ட்ரம்ப் வந்து தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ட பதிவில் எனது நண்பர் பிரதமர் மோடிக்கு தொலைபேசியில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அவர் மிகவும் சிறப்பான பணியை செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து ட்ரூத் சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு சொந்தமானது. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ், ட்விட்டர் அந்த மாதிரி அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 60,000 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா காலனி மற்றும் தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அதில் 30% வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% தோல் பொருட்கள் தான் ஏற்றுமதி செய்யப்படுது. ஓகேங்களா? அதனால் தோல் பொருட்கள் பெருசாக பாதிப்படையில் இந்த வரி விகிதத்தினால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா 18 புதிய தொழில் பேட்டைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 4 தொழில் பேட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பணிகள் முடிஞ்சிருக்கு, அதாவது திறந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் நாட்டில் உள்ள வால்டிலேயர் மாகாணத்துடன் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒப்பந்தத்தின் மூலம் பிரான்ஸ் மற்றும் தமிழ்நாட்டிடையே கலைஞர்கள் பரிமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா எளிதாக்கப்படும். ஓகேங்களா? கலைஞர்கள், கலை நிறுவனங்கள், கலாச்சார நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது பீகார் மாநிலம் ராஜ்கிரியில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் 29 தொடங்கி செப்டம்பர் 7 வரை நிறைவடைந்த ஆடவருக்கான 12வது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 4வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய சாம்பியன் பட்டம் பெற்றிருந்துச்சு. இதில் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி வந்து நடப்பு சாம்பியனான தென்கொரியாவை வீழ்த்தி 4வது ஆசிய கோப்பை கிரீடத்தை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிருக்கு. ஓகேங்களா? கடந்த 2 ஒலிம்பிக் போட்டிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா 2020 டோக்கியோ, 2024 பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றது இந்திய அணி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1982 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிய கோப்பை விளையாட்டு போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா 2003 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப் அடித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2007 அடித்தோம். அதுக்கப்புறம் 2017 அடித்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கப் அடிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது கல்லூரி மாணவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் கைவினைஞர்களுக்கான விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு மாநில அரசு சார்பில். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 65 வயதுக்கு மேற்பட்ட ஓகேங்களா 7 சிறந்த கைவினைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழும் கைவினை பொக்கிஷம் விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. இந்த விருதின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் பரிசு தொகையும் 8 கிராம் தங்கப்பதக்கம், தாமிர பட்டையும், சான்றிதழும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இளம் வயதினர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் மாநில விருது வழங்குறாங்க. அதே கைவினைஞர்களுக்கு தான். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம் தங்கப்பதக்கம், 50,000 ரொக்க பரிசு, தாமிர பதக்கம், சான்றிதழ் அடங்கியது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அவங்க எந்தெந்த துறையில் வந்து முக்கியமானவங்க கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து தேவையான நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது விண்வெளி எண்ம தொழில்நுட்ப துறைகளில் மொரீஷியஸ் நாட்டுடனான நல்லுறவு விரிவாக்கம் அடைந்து வருவதாக வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் கடந்த 9 முதல் 16 வரை வந்து பார்த்தீங்கன்னா மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம் வந்து பார்த்தீங்கன்னா அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதற்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மொரீஷியஸ் பிரதமர் பேர் ரொம்ப முக்கியம், நவீன் சந்திர ராம்குலம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரி எரிபொருள் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றத பற்றி விளக்கம் கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு அல்லது உணவு தானியங்களிலிருந்து தயாரிக்கப்படும் எத்தனாலை பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா 20% கலந்து வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2014 பெட்ரோலில் 1.4% வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தனால் கலப்பு இருந்துச்சு. தற்போது 20% அதிகரிச்சிருக்கு. இதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலம் சுற்றுச்சூழல் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகிலேயே முதல் முறையாக மூங்கிலிலிருந்து எத்தனால் தயாரிக்கக்கூடிய அதிநவீன ஆலை வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5000 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்கப்பட்டு சமீபத்தில் பிரதமர் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருந்தார். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். உலகிலேயே முதல் முறையாக மூங்கிலிருந்து எத்தனால் எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா எத்தனால் தயாரிக்கக்கூடிய அதிநவீன ஆலை வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் இருக்குது.
அடுத்து இன்று பாரத பிரதமர் அவர்களுடைய 76வது பிறந்த நாள். இதில் வந்து இப்போ நிறைய நலத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க. இதில் எல்லாமே இம்பார்ட்டன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய பிரதேச மாநிலம் தார் பகுதியில் புதன்கிழமை நடைபெறும் பொது நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பங்கள் அப்படின்ற 2 வார கலாச்சார இயக்கமும் மற்றும் 8வது தேசிய ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மாத நிகழ்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பிரதமரின் மகப்பேறு கால நிதியுதவி திட்டத்தின் கீழ் சுமார் 10 லட்சம் பெண்களுடைய வங்கிக் கணக்கில் நேரடி பணப்பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு சேட் போட்டை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன் தொடர்பான சுமன் சகி அப்படின்ற பிரத்யேக சேட்போர்ட் வசதியை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் தொடங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா? இது கர்ப்பிணிகளுக்கு சுகாதார சேவைகள் அணுகுதல் விழிப்புணர்வுகளை துல்லியமாக வழங்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேச தாரில் உலகத்தரத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள பிஎம் மித்ரா, அதாவது ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆயத்த ஆடைகள் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கிறார். ஓகேங்களா? எல்லாமே இம்பார்ட்டன் தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம நேற்றே பார்த்துட்டோம். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் பிரிவில் நடப்பு சாம்பியனான வைஷாலி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வாகை சொல்லியிருக்காங்க. இந்த பிரதான போட்டிகளில் மகளிர் பிரிவில் அடுத்தடுத்து சாம்பியன் கோப்பையை வென்ற முதல் போட்டியாளர் அப்படின்ற சாதனையை வந்து பார்த்தீங்கன்னா படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடவர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பதக்கம் எதுவும் வாங்கலை, சாம்பியன் பட்டம் வெல்லலை. சரிங்களா? அடுத்தது பழம்பெரும் நடிகையான எம்என் ராஜத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க. பழம்பெரும் நடிகையான எம்என் ராஜம் வந்து பார்த்தீங்கன்னா 1950 முதல் 60களில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகையாக திகழ்ந்தவங்க. இவங்க ரத்த கண்ணீர், பெண்ணின் பெருமை, புதையல், தங்கப்பதுமை, நாடோடி மன்னன், பாசமலர், அலிபாபா 42 உள்ளிட்ட 200 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த ஃபுல் டெஸ்ட் பேட்சில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீல் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.